நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இமாச்சல் ட்ரிப்பு பற்றி பேசலாம். நினச்சாலே எனக்கு கனவு மாதிரி இருக்குது. உங்களை மாதிரி எனக்கும் தான் அந்த ஸ்னோஃபால் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன டைட்டானிக் படம் கிளைமேக்ஸ் மாதிரி அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. கிட்டத்தட்ட டைட்டானிக் படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் தான். எல்லாரும் அந்த ஆழ்கடலில் உறைஞ்சி போயிருப்பாங்க பார்த்தீங்களா. லாஸ்ட் டைம் 2023 புல்லட்டில் போனேன். சேம் ட்ரிப் அதே தான், சண்டிகர் டு இமாச்சல். நல்லா இருந்துச்சு. அப்போது என்னென்னா பனி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸ்னோ சில இடங்களில் பார்க்க முடியல. அது பார்க்கணுன்றதுக்காக நான் ரொம்ப லாங் போனேன். அடல் டனல்லாம் தாண்டி காக்ஸ்ன்ற ஒரு இடம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு 2 நாள் மணாலியில் ஸ்டே பண்ணேன், ஒரு நாள் ஷிம்லா போனேன். இது என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம இந்த 2025 ஜனவரியில் பிளான் பண்ணது அது எவ்வளோ பெரிய ஒரு அழகான வார்த்தை, முட்டாள்தனம் சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு பருவநிலையை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டோம். நமக்கு தெரியாதுல்ல, ஒரு ஸ்னோஃபால்ன்றது வெறும் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு நினச்சிட்டேன். அதுக்கு பேர் அவங்க வச்சிருக்க பேர் வந்து பிளாக் ஐஸ். அந்த ரோடுக்கு பேர் ஸ்னோஃபால். அப்போது அந்த ரோடு வந்து பிளாக் ஐஸாம். ஜஸ்ட் நான் இருக்கிற இடமே ஒரு மேட்டு நிலம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம அப்படியே பைக்கில் இறங்கும்போது ஓரளவுக்கு கிரிப்பு கிடைக்கும். சில இடங்களில் ஈரமாக இருந்தால் கிடைக்காது. அதுவே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஐஸாக இருந்தால். ஸோ அதனால் அந்த ஒரு கொடூரமான ஒரு சூழல் வந்தது நினச்சனால நம்ப முடியல. உண்மையை சொல்லணும்னா உயிர் பிழைச்சி வந்திருக்குன்ற வார்த்தை ஒரு நியாயமான வார்த்தை. ஆனால் அங்கேயே நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அங்கேயே ஒரு இடத்துல பாதுகாப்பாக நீங்கள் தங்கியிருக்கலாமேனா எங்கே தங்குறது? ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. ஒரு நம்பிக்கையில் இருக்கும். நம்ம காலையில் ஒரு 10 மணிக்கு பைக் எடுத்தால் சண்டிகர் ஒரு 6 o'clock ரீச் ஆகிடலாம். அங்கே சண்டிகரில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவன் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே 8 o'clock நான் சண்டிகர் டு சென்னை ட்ரெயினை பிடிக்கணும். ஆனால் நம்மள தான் இந்த ஸ்னோஃபால், இந்த கிட்டத்தட்ட பேய் மழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் பேய் பனி அப்படியே வானத்தை கிழிச்சிட்டு கொட்டிகிட்டே இருக்குது. நான் ஒரு பயத்தில் கடவுளாக வேண்டுறேன், கடவுளே போதும் நிறுத்து. யோசிச்சு பாருங்கள், இமயமலையினுடைய அழகை பார்க்க போனவன் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு சொல்லி கெஞ்சுறேன் கடவுள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 2 வீலர் பார்த்தேன். மற்ற எல்லாமே காரு தான். சரி, காராச்சு ஒரு கிரிப்பு கிடைக்குன்னு பார்த்தா எல்லா காரும் இப்படி வரல, இப்படி தான் வருது, சைடில் வருது. அந்த காரும் எங்கே எப்படி விழும், எந்த பள்ளத்தில் விழணும்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். அந்த இமாச்சலில் இருக்கக்கூடிய நார்த் மக்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா? யார் எவங்கன்னு தெரியல. அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க நின்று எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் நான் நிறுத்தி வச்சிருந்த புல்லட்டு கிரிப்பு கிடைக்காம ஒரு மகேந்திரா தார் அடித்து 10 மீட்டர் தள்ளி போய் விழுது அந்த பைக்கு. நான் உறைஞ்சி போயிருக்கிறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. கையெல்லாம் நம்ம இப்படி நடந்தால் நம்ம தலையில் கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ லேயர் பனி விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ போய் அது நான் நடந்தாலே கீழே வழுக்குது. எப்படி அந்த பைக்கை நம்ம அங்கேருந்து தூக்க முடியும்? ஆனால் அந்த இமீடியட்டாக 2 நண்பர்கள் வந்தாங்க. அவர் இப்போ இன்ஸ்டா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டார். அவர் அமித், அவர் பேர். ஷாப் நம்பர் 366 நினைக்கிறேன், மணாலியில். அவர் போனார், இன்னும் 2 பேர் போனாங்க. அந்த பைக்கை எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு ஓரமாக. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியாது, அதனால் போகாதீங்க, ஒரு 2 நாள் கழித்து போங்கன்றாங்க. எப்படி 2 நாள் கழித்து நான் காலேஜ் போனோம்? என் ஆழ் மனசு முழுக்க எப்படியாவது இவங்க மிட் நைட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னா கூட விடிய விடிய நம்மளால் பைக் ஓட்டின்னு போயிட்டு காலையில் ட்ரெயினை பிடிச்சிடலான்னு ஒரு உள்ளுக்குள்ளே வெறி ஒன்று இருக்குது எனக்கு. அங்கே எல்லா கதையிலையும் ஒரு திருப்பம் வரும் பார்த்தீங்களா, ஒரு ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் பேர் தீபக்.
கேரளா நண்பர், ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க 25 வயசு உள்ள ஒரு இளைஞன். ஒரு உயரமான ஒரு அனிருத் மாரி இருக்கார் மனுஷன். கோடீஸ்வரன் தான் போல் ஆள். அவங்க அப்பா நல்லா ஒரு பெரிய ஒரு ஏதோ பேங்க்கில் ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி என்ன வேலைன்னு தெரியல, ஆனால் ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலி. அந்த தம்பி ஏன் அங்கே அந்த இடத்துல நான் பாதுகாப்பாக ஒரு இடத்துல குளிர் காஞ்சிட்ருக்கேன், ஒரு ஷெட்டுக்கு உள்ள நேபாள் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியல, நான் எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, மாதாஜி ஏக் டைம் நஹி மெனி டைம் பைக் டமால் டமால் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த தீபக்ன்ற அந்த தம்பி அவங்க சொன்னாங்க, இந்த இவரும் வந்து சண்டிகர் போகிறவர் அப்படின்னோடனே நான் டக்குன்னு, தீபக் நீங்கள் சண்டிகர் போகிறீங்களான்னு. அவருக்கு மலையாள மொழியில் அது என்னமோ தெரில, மலையாள மக்கள் வந்து இந்த ரியாக்ஷன் கொடுக்கறதுல ரொம்ப ஸ்லோவாக, நம்மளுக்கு டக்குன்னு கோவம் வந்தது. ஏன் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பர்ப்பா அப்படின்னு கை கொடுக்குறேன். ஆமாம் சண்டிகர் அப்படின்னு சிம்பிளாக, ஓகே அது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல்னு வைங்களேன். அப்போ அந்த தீபக்கிட்ட நான் சொன்னேன், நான் கண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சண்டிகர் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா அவர் தான் அங்கே ஹீரோ. அந்த 25 வயசு பையன் பாருங்கள், ஏஜ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் 36 வயசு, அந்த தம்பிக்கு 25 வயசு. அந்த தம்பி கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் அங்கேருந்து என்னால் மூவ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது எனக்கு. அப்போ சொன்னேன், அவர் நல்ல ஹைட்டு. என்ன விஷயம்னா, புல்லட் வந்து ஓட்டும் போது ஒன்றும் தெரியாது, தள்ளும் பொழுது என்னென்னா, இப்போ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால வண்டி இப்படி பிடிக்கிற மாதிரி தள்ளுன்னு போகிற மாதிரி இருக்கும். அதே வண்டி இப்படி தள்ளுன்னு போகாமல் இருந்தால் அது கிரிப்பானா கூட நம்ம இப்படி நிறுத்தலாம். நான் அது என்னுடைய மைனஸ் என்னென்னு கண்டுபிடிச்சேன். அப்போ நம்ம தள்ளினா கூட சிக்கல் இருக்குது, இந்த தம்பியை தள்ள வச்சுட்டு பின்னாடி நம்ம கிரிப்பாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் பேச ஸ்னோ ஃபால் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப பேய் மழை மாதிரி முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அதேமாரி கொட்டிகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட மதியம் 2 மணி ஆகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க, இப்போ போகாதீங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, போகாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் நான் பார்த்துட்டேன், இது நைட்டு யோசிச்சு பாருங்கள், மணாலியில் மதியம் 2 மணிக்கு பைக் 2 மணிக்கு எடுக்கிறேன். மதியம் 2 மணின்றது மணாலிலாம் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு, உங்களுக்கு அந்த இதுக்கெலாம் தெரியும். நம்ம இப்போ 6 மணி ஆகுது, இந்த ஜனவரியில் 6 மணின்றது கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் மதியம் 2 மணின்றது அந்த ஸ்னோஃபால் டைம். அப்போது அதுவே இருட்டு மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னாச்சு, ஆனால் அந்த தம்பிக்கும் ஒரு ஒரு வெறி இருந்திருக்கு போல் ஆழ் மனசில், எப்படியாவது நம்மளும் போயிடணும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார் தீபக் வந்து, அவர் நல்லா ஸ்டைலிஷாக ஒரு ஹாலிவுட்டில் வர பெரிய ஒரு பிளேசர், நல்லா ஒரு பெரிய ஒரு பிளாக் கலரில் நல்லா வெல்வெட் கிளாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைஃபையான நல்லா ரிச்சான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கார். நல்லா பெரிய பேக்கு பின்னாடி எடுத்து மாட்டார். நான் ஒரே ஒரு பேக் தான் கொண்டு போனேன், ஒரு பேக் ஒன்று வச்சுருந்தேன். அந்த தம்பி இன்னொரு பேக் வச்சுருந்தார், அதை எடுத்து நான் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். அந்த தம்பி ஏன் அங்கே ஸ்டக் ஆனார் நான் உங்களுக்கு சொல்லலை. அவர் ரிவரில், இந்த இமாச்சல் ரிவரில் ஃபோட்டோ எடுக்க அந்த பாறையில் இருக்கும்போது ஸ்லிப்பாகி ரிவரில் விழுந்து 80,000 ஃபோனு மிஸ் பண்ணிட்டார். ஸோ அவர் அந்த சோகத்தில் இருக்கார். ஆனாலும் வேறு ஃபோன்லாம் வச்சுருக்காரு. அப்போது அவரும் ரெடி ஆகிட்டார், நானும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன். பைக் எடுக்கிறோம், மதியம் 2 மணிக்கு எடுக்கிறோம். அப்படியே ஒரு நல்ல அந்த உயரமான உருவம் பைக்கை அப்படி எடுத்து கொஞ்சம் தள்ள ஆரம்பித்தார். நான் அப்படி பின்னாடி பிடிச்சேன். அவங்க இருக்கிற டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஏர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தள்ளுன்னு போகலான்னு சொல்லி பாசத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய காற்று பிடிங்கி விட்டாங்க. ஃப்ரண்ட்டில் சுத்தமாக காற்று இல்லாமல் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ரோடு அப்படி போகிறோம், அது பைக் இப்படி போகுது, நான் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன், நான் அப்படியே மூவிங்லேயே இருக்கிறேன், அவரும் க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்காரு. கொஞ்சம் ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற இடத்துல அவர் ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணி பொறுமையாக போகிறாரு. நான் பைக் பிடிச்சிட்டே வந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் ஓட முடியல, ரொம்ப தூரம் நடந்து மூச்சு வாங்குது. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, நான் சொல்லிட்டேன், தீபக் நீங்கள் போங்க, ஒரு
500 மீட்டர் 600 மீட்டர் போங்க, ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நில்லுங்க, நான் நடந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 or 4 டைம்ஸ் இதே ப்ராக்டிஸில் இருந்தோம். ஆனால் அவரே கேட்டுட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே, என் கான்டாக்ட் நம்பர் கூட உங்ககிட்ட இல்லையே அப்படின்னாரு. அதான் நம்பிக்கல, புது ஒரு ஆள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை தீபக், நீங்கள் போங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சில முகத்தை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆனாலும் அந்த சூழலில் வேறு வழியில் நம்பி தான் ஆகணும். அவர் போயிட்டார். ஏன்னா நான் சுத்தமாக என்னுடைய நம்பிக்கை இழந்துட்டேன். இப்போ என்னால் பைக்கு ஓட்ட முடியுன்றதே எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் மூவ் பண்ணி போயிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் ரோடு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்போது என்னை ஏறி உட்கார சொன்னார். என்ன பிரச்சனைனா ஃப்ரண்ட்டில் காற்று இல்லை. அப்புறம் காற்று எங்கேயாவது அடிக்கலான்ட்டு ஒரு சில இடங்களை தேடுறோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏர் செக் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சோம். அப்புறம் ஏர் செக் பண்ணிவிட்டு வண்டி ஓகேவான கண்டிஷனில் இருக்குது, ரோடும் ஓரளவுக்கு ஓகேவான கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock 3:30 அந்த டைமில் இதெல்லாம் நடக்குது. இப்போ வண்டி ரெடி ஆன உடனே மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட மணாலி கீழே இருந்து சண்டிகருக்கு போகணும். அந்த தம்பிகிட்ட நான் தள்ளின்னு வரும்போது சொன்னேன், நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு வரும்போது அந்த தம்பி ஒரு வார்த்தை சொன்னார். ஆக்சுவலி நான் புல்லட் இதெல்லாம் ஓட்டினது இல்லை, ஆக்டிவாக தான் ஓட்டியிருக்கேன், இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் சொல்லுவான்ல, நம்பலாம். அதே நேரத்தில் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஃபஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறதுனால என்ன ஆகிடும்னா, ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருட்டில் கொஞ்சம் ஸ்க்ளச்சு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாருன்னா கண்ட்ரோல் வராது. உங்களுக்கு தெரியும், இமாச்சலுடைய உயரம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, 1000 அடி 2000 அடின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணிட்டு தான் வண்டி ஓகேவாகிடுச்சு, ரோடும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பயந்தா வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காடுறேன். ஹெல்மெட் எங்கேயோ தொலைச்சிட்டுக்கிறேன். ஷூ ஆல்ரெடி வெட்டாயிடுச்சு, ஷூ ஈரமாகிடுச்சு. ஷூ எடுத்து பேக்கில் போட்டு செருப்பு போட்டுட்ருக்கேன், சாக்ஸு ஒரு சின்ன குள்ளா ஒன்று போட்டுட்ருக்கேன். தீபக்கு நான் சொல்லிட்டேன், எங்கேயாவது ஆன் ரோட்டில் ஹெல்மெட் வாங்கிக்கலாம் தீபக், நீங்கள் உட்காருங்கன்னு. நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க, அங்கே ஸ்டார்ட் பண்ண வண்டி கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நம்ம வண்டி எடுத்தோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மதியம் 2 மணி, 2 to நான் சண்டிகர் ரீச் பண்ணும்போது டைம் வந்து 2:45. இதே பொசிஷனில் ஓட்டினே இருக்கிற வண்டி போயிட்டே இருக்குது. அவர் பின்னாடி உட்காந்து 30-35 ஸ்பீடுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியல, ஏன்னா ஃபுல் இருட்டு. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு பையன் தம்பி ஒருத்தன் நின்று இருந்தான், ஹெல்மெட்டு கையில் வச்சுருந்தான். ஆனால் ஆக்சிடெண்ட்னா அது கிட்டத்தட்ட 1000-2000 அடி ஆழத்துக்கு கீழே என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியல. நான் நின்னா பின்னாடி எந்த வண்டி வந்து நம்மளை இடிப்பான்னு தெரியாது, ஏன்னா பின்னாடி நம்ம வண்டியில் லைட்டும் இல்லை. ஸோ இவ்வளோ கொடுமையை தாண்டி 12 மணி நேரத்துக்கு மேலே பைக்கை ஓட்டிகிட்டு வந்து அந்த வண்டி யாரதோ அவங்ககிட்ட கொடுக்கும்போது இருந்த அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ எப்போ அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அது. ஏன்னா இன்னொருத்தவங்க பைக்கு. இப்போ இதில் நான் இந்த பயணத்தில் நான் தெரிஞ்சுக்கினது என்ன அப்படின்னு சொன்னால், சோலோ ட்ரிப்பு போகிறவங்க அந்த வெதர் கண்டிஷன் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனிவே நல்லபடியாக வந்தாச்சு. எது எப்படியும் இமாச்சல் அழகு தான், அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குது நண்பர்களே, கவனமாக இருங்க. நன்றி, இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சது. வணக்கம்.